ஒரு ஆளு ஹைட்டுக்கு பெரிய குழாய் இருக்கும். அந்த மாதிரி குழாய்கள்லாம் நம்ம எரெக்ட் பண்ணோம்னா தேங்குற தாழ்வான பகுதியில் மழை தண்ணியும் அதில் உறிஞ்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எல்என்டி மாதிரி கம்பெனி உலகத்துக்கே லேண்ட்மார்க் உருவாக்கப்படுற கம்பெனிஸ் கிட்டனா இந்த மாதிரி ஒர்க் அவுட் சஜஷன் கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து தாழ்வான பகுதி, எப்பயுமே இங்கே தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இந்த எக்ஸிட் இருந்தாலுமே கூட தண்ணீர் வந்து வெளில தேங்குறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை ஓவர்ஃப்ளோ ஆகுதா உள்ள கொள்ளளவு பத்தாம? சார் அந்த தூரம் இருக்குல்ல, அந்த டிசைன்லேயே பாதி ரோடு ஆல்ரெடி அடிச்சுக்குது. அந்த லெவல் பாருங்களேன், அதோட வாயே வந்து பாதி ரோடு அடிச்சுக்குது. டிசைன்லேயே தப்பு இருக்கு. அப்படின்னா தண்ணி வந்து வெளியே போக தான் செய்யும், மேக்ஸிமம் தண்ணி உள்ள வாங்காது. அதுதான் நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த லிட்டுனா இந்த லிட்டு சுற்றி ஒரு பேவர் பிளாக் மாதிரி போட்டோம்னா மழை காலங்களில் அதை எடுத்து வச்சு தண்ணி உள்ள போகணும். மழை காலத்தில் மட்டும் தான் அதை ஓப்பன் பண்ணுறோம். இல்லை இப்போ மழை காலத்தில் ஓப்பன் பண்ணும்போது உள்ள இப்போ இந்த கார்பேஜ் எல்லாம் போய் அடைச்சிக்காதா? அதாவது அதுக்கு தான் சொல்றேன், மழை பெய்யுற டைம்ல மட்டும் அந்த பேவர் பிளாக் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கே மூடிடணும்னு சொல்லுவார். அது மாதிரி மழை தண்ணீர் இருக்கக்கூடிய கார்பேஜஸ் தான் போயிடும் இல்லையா? அது போது வாய்ப்பு இல்லைங்க. அதுக்குள்ள ஒரு டெம்பரரி ஃபில்டர் மாதிரி ஒன்று போடலாம். அதுக்கான டிசைன் இருக்கு. ஓகே, ஒரு பக்கம் மண்ணுலாம் அடிச்சுக்கிட்டு அது எல்லாமே அடிச்சுட்டு உள்ள வரும். பிளஸ் அந்த அது எல்லாமே போய் ட்ரைனேஜ் போய் கலெக்ட் ஆனா அது எடுக்குது ஒரு தனி ப்ராசஸ். ஸோ ஒரு தூரத்துக்கும் இன்னொரு தூரத்துக்கும் குறைஞ்சது ஒரு 6 to 8 மீட்டர் கேப் இருக்கும் சார் நார்ம்ஸ் பிரகாரம். ஆனா நீங்க இங்க பாருங்க, இந்த இடத்துல 1 2 3 4 5 6 3 அடிக்கு ஒன்று வச்சிருக்காங்க. அதான் டிசைன்லேயே தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அந்த மாதிரி பக்கத்துல வச்சா என்ன பர்மிஷன் இருக்கணும் சார். வாட்டர் அதிகமாகவும் ஈவன் விபத்துகள் வெளியே வரதுக்கு பெரிய லெவலில் மூல காரணமாக இருக்கும். இந்த மாதிரியான தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குறதை தவிர்க்கவே முடியாது இல்லை? அப்போ அந்த இடத்துல வந்து வேற மாதிரியான ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணுமா? கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. வீராணத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வர முடியும், ரைட்டுங்களா? கண்டிப்பா. அந்த மாதிரி தாழ்வான பகுதியில் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அது பெரிய பெரிய படத்தில் பெரிய குழா இருக்கும், அதுக்குள்ளே மக்கள்லாம் வந்து குடியிருப்பாங்க தெரியுமா? ஒரு ஆளு ஹைட்டுக்கு பெரிய குழாய் இருக்கும். அந்த மாதிரி குழாய்கள்லாம் நம்ம எரெக்ட் பண்ணோம்னா தேங்குற தாழ்வான பகுதியில் மழை தண்ணியும் அதில் உறிஞ்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டிசைன் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், எல்என்டி மாதிரி கம்பெனி உலகத்துக்கே லேண்ட்மார்க் உருவாக்கப்படுற கம்பெனிஸ் கிட்டனா இந்த மாதிரி ஒர்க் அவுட் சஜஷன் கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, சப்போஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரும்பொழுது இதை விட கூடுதலாக செலவாகுமா? அதுக்கு ஏதாவது தயங்குறாங்களா அரசாங்கம்? சார் செலவுகள் இருக்கும் சார். இப்போ நீங்கள் சேஃப்டி இன்ஜினியரிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் செலவு பண்ண தாங்கிங்கன்னா அதை விட பெரிய செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட் சார். இப்போது நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு இப்போ வேளச்சேரி பள்ளிக்கண்ணில் ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கு வருஷம் 6 to 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டமாகுது. பெரிய அளவுக்கு பொருளாதாரம் கார் போயிடுது. அப்புறம் சோஃபா செட்டு, ஃப்ரிட்ஜு, பெயிண்ட்டு, அப்புறம் 4 அடிக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது அதோட ரினோவேஷன் ஒர்க்கு அதெல்லாம் வேறு லெவலில். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் வந்து இந்த வேஸ்டேஜ் தண்ணிலாம் வந்து கலக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரைனேஜும் அதுவும் வந்து மிக்ஸ் ஆகிடுதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, மக்களே வைக்கிறாங்க. இந்த ட்ரெயினும் அந்த ட்ரெயினும் கர்வே வந்து கனெக்ட் ஆகல பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 மேஷனை போட்டோன்னா இந்த வேலையை 5 நாளில் முடிச்சுட்டு வெளியே வரலாம். இதுதான் சொல்கிற போர்க்கால அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் சில விஷயம் நடக்கும். ஏன்னா மழை காலத்தில் வந்து எதுவுமே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ண முடியாது. தோணுனா டிவாட்டரிங் பண்ணோம், ரெடி பண்ணி வைப்பாங்க, திருப்பி மழை பெய்யும், திருப்பி டிவாட்டரிங் பண்ணுவாங்க. சார் டிசைனில் வந்து சென்னை ஸ்மார்ட் சிட்டியில் நடக்கிற ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதுவும் கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. ஆனால் இதில் வந்து டிசைன்லேயே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரி? அந்த ஆர்கிடெக்ட் டிசைனில் அது மாதிரி கால்குலேட் பண்ணலான்னு சொல்ல வரேன். ஏன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்றது வேறு, ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாம் வாட்டர் ஃபெசிலிட்டின்னு வர. ஸ்டாம் வாட்டர் பற்றி தண்ணி ரெண்டுமே ஒரே இதுல போடுறாங்களா? ஒரே இதுல போகுது. அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடக்குது. ஓ, அந்த மாதிரியான திட்டம் தான் வகுத்துருக்காங்களா? இந்த ஏரியா இருக்குனாக்கா இந்த ஏரியாவுடைய கழிவு நீர் இதெல்லாம் போகுது, மழை நீர் தான் போகுது.